எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதோ தீயவனாவதோ அன்னையின் வளர்ப்பினிலே. இது உண்மையான வார்த்தை தான். ஆனால் அதே சமயத்தில் இதையும் பிரிக்கலாம். ஒரு வறுமை வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற தாய்களும் உண்டு. நம்ம தாயை எவ்வளவோ புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் ஒரு குழந்தை கெட்டு போகிறதுக்கும் அவளே காரணமாக இருக்கிறான்னா, இன்னமும் நடக்கிறது பாருங்கள். இந்த இந்த கலியுகத்துலேயும் நம்ம கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்கிறவங்க உண்டு. ஆனால் வறுமையின் கோடான்னு தெரியல, அவங்க செய்கிற தவறையே பிள்ளைகளையும் செய்ய விடுறது, திருட விடுறது, திருடிக்கிட்டு வர்ற பணத்தில் தான் அவங்க குடும்பம் ஓடுறது. இது இன்னும் நடக்குது. அதே சமயத்தில் பெற்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு முக்கியமான காரணம். அந்த பெற்றவங்க செய்கிற தவறு கடைசியில் பிள்ளைய பாதிக்குது. ஆனால் அந்த புள்ள நாளைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வளர்ப்பு. நீங்கள் எப்படி வழிபோக்கை காட்டுறீங்களோ அந்த வழிபோக்கு தான் கண்டிப்பாக அவன் கடைப்பிடிப்பான். இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நாடு வளருது நாடு வளருதுன்றாங்க. இப்படி ஒரு செயலை கொண்டு வாழ்கிற மக்களும் இன்னும் இருக்கிறாங்களே. ஒரு புத்தி வளர்ச்சி இல்லாத, இன்னமும் சரி நம்ம கெட்டு சீரடிகிறோம். ஆனால் ஏதாவது ஒரு வழியில், எவ்வளவோ வழி இருக்குது, ஏதாவது ஒரு வழியில் நல்வழியில் நம்ம பிள்ளைங்களை முன்னே கொண்டுட்டு போய் நிறுத்துவோம் அப்படின்னு கிடையாது. ஆனால் இதில் இந்த மாதிரி இதில் சில பொக்கிஷங்கள் வெளியில் வர்றது உண்டு. படித்து நல்லா ஆளாகிறது, இல்லை படித்து அவங்க ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு. ஆனால் கடைசியில் அவங்க சுற்றி காட்டுறது தன்னுடைய பெற்றவங்களாக இருக்கும். இவங்களால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அந்த பிள்ளையே அதனுடைய சொந்த காலில் சுய காலில் நிற்கிற பிள்ளையாக தான் இருக்கும். இதுவும் இன்னும் பார்த்துக்கிட்டு வரதுனால இந்த பதிவு போட வேண்டியதாக போச்சு.